அப்படி போடுன்னு விழுந்தாரு பாத்தீங்களா? ஸ்பீட் இல்லன்னா இதாங்க நடக்கும். அப்படி போடுன்னு டான்ஸ் ஆடிட்டே வந்து விழுந்துட்டான். முதல்லயே சயின்ஸ கத்துக்கிட்டு இருந்தா அப்படி ஆயிருக்குமா? ஒரே மாதிரி ஸ்பீட மெயின்டைன் பண்ணா பிளிப் மட்டும் இல்லப்பா, சரியா ஸ்லிப் கூட ஆக முடியாது. குறுக்குல விழுந்ததால குறுக்கெலும்பு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஆனதாச்சு, சட்டை புட்டுன்னு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. அடுத்து வரவனாவது விவரமா இருப்பானா? ஐயோ என்ன அடி! ஆக்சுவலி நம்ம தம்பியோட ஸ்பீடு கரெக்டா தான் இருக்கு, ஆங்கிள் கூட கரெக்ட் தான். ஆனா கால்களை டக்கின் பண்ணல. சோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப அதிகமானதுனால இவரோட ஸ்பின் அவுட் ஆஃப் ஸ்பின் ஆயிடுச்சு. வாங்க ராஜா, நீங்களாவது ஒழுங்கா பண்ணுவீங்களா? பாத்து என்னப்பா மிட் ஏர்லயே யோகாசனம் பண்ற? ஆர்வமா இருக்கிறது தப்பு இல்ல, ஆர்வ கோளாறா இருந்தா இப்படிதான் ஆகும். தம்பி அளவுக்கு அதிகமா கத்துக்கிட்டா இப்படித்தான். ஸ்பின் பண்றேன்னு ஃபன் பண்ணிட்டியப்பா. சரி உடம்ப பத்திரமா பாத்துக்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ணப்படாது. அவன் என்ன பண்ணானோ இல்லையோ, இவன் கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இவன் கண்டிப்பா முதல்ல டென்டிஸ்ட் கிட்ட தான் போகணும். ஏன்னா இவன் விழுந்த வேகத்துல அத்தனை பல்லும் கழண்டு இருக்கும். தரைக்கு முத்தம் கொடுக்க ஆசை போல. உடஞ்ச பல்ல எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட போ.